கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துதலையும் இயேசு இரக்கமுள்ளவர் ஊழியத்தின் சார்பாக பணிவான ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற வார்த்தை, நாம் எப்பொழுதும் இந்த உலகத்தை எதிர்கொள்கிறவர்களாய், உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். இதுதான் யோவானிலே வாசிக்கிறோம். உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். ஆகவே நம்மிலே இருக்கிறவர் பெரியவர். அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். அவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற அன்பு தெய்வம். ஒருவேளை இதிலே கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள் வரலாம். ஏன் என்று சொன்னால், பக்தி வைராக்கியத்தில் இருக்கிற பொழுது, பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் வழிநடத்தப்படுகிற பொழுது இவைகளெல்லாம் வருந்தான். இவைகளெல்லாம் வருகிற பொழுது அவைகளை எதிர்கொள்ளுகிறவர்களாய், அதிலே வெற்றி காண்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை, விடுதலையில் வாழ்வு, விடுதலை உண்டு என்கிறதை நாம் காண்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய இடைபடுதலோடு வாழ அழைக்கப்படுகிறீர்கள். அப்படி நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு வாழுகிற பொழுது, அவர் வழிநடத்துகிறபடி செய்கிற பொழுது, உங்களுக்கு ஒருவராலும் தீங்கு செய்துவிட முடியாது. ஒருவேளை தீங்கு செய்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் அதனாலே ஒன்றும் செய்துவிட முடியாது. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையிலே பாருங்கள். அவர் சொப்பனத்தை பற்றி சொல்லுகிற போது தன் அரிக்கட்டுகள் உயர்ந்தது என்று சொன்னதை பொறுக்க முடியாத சகோதரர்கள் அவரை தள்ளி, பள்ளத்திலே தள்ளி, அவருடைய வஸ்திரத்தை, சட்டையிலே அப்படியே கரை, இரத்தக்கரை இருக்கிறது என்று சொல்லி தகப்பனிடத்திலே பொய்யை சொல்லி தள்ளி போட்டார்கள். அவர் போர்த்திபார் வீட்டிலே விற்கப்படுகிறார். அங்கேயும் உண்மையாய் இருந்ததினாலே, அவர் பாதிக்கப்பட்டதினாலே துன்பப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளே போகிறார். சிறைச்சாலையிலே கூட சொப்பனத்தை கேட்ட பானபாத்திரக்காரன் கூட ஒரு விஷயம் மறந்து போனான், அந்த தலையாரி. ஆனால் ஒரு விசை சூழ்நிலை, கஷ்டம் வருகிற பொழுது, துன்பம் வருகிற பொழுது, அந்த சொப்பனத்தை வெளிப்படுத்த யாரால் முடியும் என்கிற பொழுது, அங்கே ஒரு தெய்வ மனுஷன் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டவர் தான் யோசேப்பு. உங்களையும் கர்த்தர் அப்படி தெரிந்திருக்கிறார். உங்களையும் அப்படி அடையாளம் கண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனோடு வாழுகிறவர்கள், நீங்கள் தேவ ஆவியை பெற்றிருக்கிறவர்கள். அதுதான் அந்த ராஜா சொல்லுகிற போது பார்வோன் ராஜா கேட்பார், இந்த பஞ்சத்தை போக்குவதற்கு நீங்கள் சொப்பனத்தை சொல்லி இருக்கிறீர்கள், ஆனால் இதை வழிநடத்த வேண்டும், இதற்கு எல்லாம் ஒரு ஆளை தயார் செய்யுங்கள் என்று யோசேப்பு சொல்லுகிற பொழுது, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவ ஆவியை பெற்ற உம்மை போல வேறொருவர் உண்டோ என்று சொல்லுகிறவராய் இருந்தார். ஆகவே பிரியமானவர்களே, தேவ ஆவியை பெற்று வாழுங்கள். கிறிஸ்துவோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள், வாழுங்கள். அதுக்காக ஒரே ஒரு வார்த்தை, உதாரணத்தை, சாட்சியை சொல்லுகிறேன். சாது சுந்தர் சிங் வாழ்க்கையிலே, அவர் சுந்தர் சிங்காய் படித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே அவர் நண்பனை பார்த்து, அவர் நண்பன் ஒரு கிறிஸ்தவர், அவர் எப்பொழுதுமே படிக்கிற பொழுது, எழுதுகிற பொழுது ஜெபம் செய்வார். அவரை உதாசீனப்படுத்துவார், அடிப்பார். என்ன பெரிய ஒரு இயேசு என்ன என்று சொல்லி துன்புறுத்தி கொண்டே இருப்பார். ஆனால் அன்று ஒரு மதிய உணவு இடைவேளையிலே அந்த சகோதரன் ஒரு மூலையிலே நின்று முட்டி போட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அங்கே சுந்தர் சிங்கு கோபம் வந்து விட்டது. நான் அடித்ததினாலே இவன் என்ன செய்கிறான், நான் கெட்டு போக வேண்டும் என்று அவன் ஆண்டவரிடத்திலே வேண்டுகிறான் என்று சொல்லி வேகமாய் அடிக்க போன, அவனை துன்புறுத்த போன சுந்தர் சிங் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்னவென்றால், அந்த அருமை சகோதரர் ஜெபம் பண்ணினார். என் சுந்தர் என் நண்பன், சுந்தர் ரொம்ப அருமையானவன், சுந்தர் ரொம்ப நல்லவன், சுந்தரை ரட்சியுங்க, சுந்தரை பாதுகாரிங்க, நான் சுந்தரை நேசிக்கிறேன், சுந்தர் என் நண்பன் என்று சொன்ன உடனே அவன் ஜெபிக்க சுந்தர் கண்ணீர் மல்க சுந்தர் சிங் அந்த இடத்திலே கட்டி தழுவி, அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் பெரிய ஊழியக்காரரை கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை எதிர்த்து நிற்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.